தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ஒரு 3 நபர்களிடமிருந்து ரயில் பயணிகளிடமிருந்து பிடித்ததாக முதலிலே தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு வந்தது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு சம்மன் அளித்து அந்த பணத்திற்கும் இவருக்கும் அல்லது அந்த பணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதாவது தொடர்புண்டா என்று கேட்டபொழுது எங்களுக்கும் அந்த பணத்திற்கும் சம்பந்தமில்லை, அந்த பிடிபட்ட நபர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெளிவாக மாநில அமைப்பு செயலாளர் சொல்லிய போதும் கூட அவர்கள் மீண்டும் எங்களை வர சொன்னதினால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். எங்களுடைய மொபைல் போனை கேட்கின்றார்கள். தேர்தல் சமயத்திலே பல கம்யூனிகேஷன்ஸ், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்திருக்கும், அதனால் அந்த கேட்பது தவறு என்று நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அதாவது இனி வருங்காலத்திலே மாநில அமைப்பு செயலாளர் திரு கேசன்ஜி அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்திலே தகுந்த ஆதாரங்களை காட்டிய பிறகுதான் அவரை நீங்கள் சம்மன் கொடுத்து வரவழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்திலும் நாங்கள் அதே வாதத்தை தான் வைத்தோம். எங்களுக்கும் இந்த வழக்கும் சம்பந்தமில்லை, வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே இவரை இந்த வழக்கிலே கோர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சம்மன் கொடுத்து அவர் பெயருக்கும் புகழுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற வழியிலே இந்த வழக்கை கொண்டு செல்கிறார் என்று நாங்கள் முறையிட்டோம். மொபைல் போன் கேட்கிறார் என்று சொன்னோம். உச்சநீதிமன்றம் சொன்னது மொபைல் போன் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எதுவாக இருந்தாலும் கால் டீடைல்ஸ் இருக்கிறது, லொகேஷன் இருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுவதால் காவல்துறை உங்களை விசாரணைக்கு அழைத்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி விசாரணைக்கு அழைக்கும் பொழுது சம்மன் கொடுத்தால் 7 நாட்களுக்கு முன்பாக காவல்துறை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்து அந்த சம்மன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சொன்னாங்க. அதன் பேரில் மீண்டும் பல நபர்களை விசாரித்த பிறகு இன்றைக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் அவரை விசாரணைக்கு வர வேண்டும் என்று 7 நாட்களுக்கு முன்பாக சம்மன் கொடுத்தார்கள். அந்த சம்மனிலே வெறும் அவரை இந்த ஆஜராகப்படி மட்டும்தான் சொல்லியிருந்தார்கள். இதை கொண்டு வா அதை கொண்டு வா என்று சொல்லாத காரணத்தினால் எங்களுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் நாங்கள் நம்ம விசாரணைக்கு ஆஜராகும், நம்மளுடைய மடியில கணல வழியில பயம் என்ற கோணத்தில் அவர்கள் ஆஜரானார்கள். ஒருவேளை அவர்கள் மொபைல் போன் கேட்டு எங்களை சம்மன் கொடுத்திருந்தால் நாங்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருப்போம். அந்த சூழ்நிலைக்கு எங்களை ஆளாக்காமல் இன்றைக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்தார்கள். முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அதாவது பணம் எங்களுதில்னு தெளிவாக சொல்லியாச்சு. அமைப்பு செயலாளருக்கும் இந்த பணத்துக்கும் சம்பந்தமில்லை, இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அல்ல. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தேர்தலுக்காக செலவுக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்ல பணம் இது, அப்படி என்று அவர்கள் ஜோடித்திருக்கிறார் என்று தான் சொன்னோம். இதை வேறொரு நபர் இந்த 4 கோடி என்னுடைய பணம் என்று அவர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இவங்க காவல்துறையிடம் கேட்டு அவர் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் எங்களை தொடர்புபடுத்த வேண்டும், இந்த தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதற்காக திட்டம் போட்டது என்பதை சொல்வது போல ஒரு நாடகத்தை வடிவமைப்பதற்காக இந்த செயலை செய்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம், தேர்தல் போது எதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும், திராவிட மாடல்லாம் அந்த மாடல் இருக்குமே தவிர எங்ககிட்ட அந்த மாதிரி மாடல் கிடையாது, ஒரு பைசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தலை களம் கண்டவர்கள் தான் நாங்கள். நானும் ஒரு வேட்பாளராக இருந்திருக்கேன், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிகப்படியான வாக்குகளை வாங்கினார், பணம் கொடுத்திருந்தால் ஜெயித்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஜெயிப்பு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கின்ற கட்சியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த வழக்கில் அவரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, தமிழக பாரதிய ஜனதா கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணை அளித்தார்கள் என்று சொன்னோம். ஏறத்தாழ ஒரு 180 கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டது. அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புவது என்னவென்று சொன்னால், அந்த 4 கோடி பணத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமில்லை. அந்த பணம் நயினார் நாகேந்திரன் தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அல்ல, அது வேறு யாருடைய பணம் என்று எங்களுக்கு தெரியாது, நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இதுதான் நடந்த ஒரு சூழ்நிலை. இனி இவர் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். இந்த முறை செல்போன் கேட்டாங்களா, வேணும் இந்த முறை கேட்டாங்களா? நாங்கள் முதலே சொல்லிட்டோங்க, செல்போன் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றத்திலே சொல்லிட்டோம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அதில் விஷயம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த செல்போன் எதுக்கு வாங்குறாங்கனாக்கா, அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் கால் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது சிடிஆர் போட்டால் வந்துடும், அதனால மொபைல் ஃபோன் தேவையில்லை. மொபைல் ஃபோன்ன்றது ஒரு பர்சனல், இப்போதைக்கு ஒரு பர்சனல் புக் ஆகி போச்சு எல்லோருக்கும். அதில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நாங்கள் அந்த தேர்தல் சமயத்தில் இவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ், இன்னும் மற்ற மாநிலத்துக்குலாம் இன்சார்ஜாக இருந்திருக்கிறாரு. பல வகையான தொடர்புகள், அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். அதனால் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டோம் உச்சநீதிமன்றத்திலேயே. அதனால் அவர்கள் கேட்கவும் இல்லை, நாங்கள் கொடுக்கவும் இல்லை.